இந்திய அணியுடைய புதிய கேப்டனா சூரியகுமார் யாதவ கம்பீர் அவர்கள் தேர்வு பண்ணி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. எப்படி சூரியகுமார் யாதவ் இந்திய அணியுடைய கேப்டனா மாறி இருக்காரு, எதனால ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க, விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு எதனால கம்பீர் கெடு விதிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய அணி அடுத்தபடியாக ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே T20 மற்றும் ODI சீரியஸ் அடுத்தடுத்து விளையாட போகிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியஸில் ODI அணியோடைய ஸ்குவாடில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற இளம் வீரர்கள் விளையாட மாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளியானுச்சு. இந்த நிலையில் கௌதம் கம்பீர் புதிய பயிற்சியாளராக வந்ததுக்கு பிறகு சீனியர் வீரருக்கு ரெஸ்ட் கிடையாது. இலங்கை சீரியஸுக்கு அடுத்தபடியாக விராட் கோலி, ரோஹித் சர்மா செப்டம்பரில் தான் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. இதனால சீனியர் வீரர்கள் ODI ஸ்குவாடில் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து BCCIட்ட விராட் கோலி, ரோஹித் சர்மா ஏற்கனவே நாங்கள் இலங்கை சீரியஸில் விளையாட மாட்டோன்னு எங்களுக்கு விடுப்பு தேவைன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ எங்களாட்டி எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டதாகவும், ஆனால் கம்பீர் விடாப்போடியா ODI சீரியஸில் ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாடாமல் போனால் அடுத்து இந்தியாவில் நடக்கிற துலீப் டிராஃபியில் சீனியர் வீரர்கள் விளையாடணும், அதற்கப்புறம் தான் இந்திய அணியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே விராட் கோலி, ரோஹித் சர்மா IPL வேர்ல்டு கப்னு ரெஸ்ட்டே இல்லாமல் அடுத்தடுத்து பெரிய டோர்னமெண்ட்டில் விளையாண்டு தற்போது ரெஸ்ட்டில் இருக்காங்க. இந்த நிலையில் கௌதம் கம்பீர் விடாப்புடியாக உங்களுக்கு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் ODI சீரீஸில் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இதனால் இது சீனியர்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இதே போல் ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 இந்திய அணியை வழிநடத்துகிற வீரராக சூரியகுமார் யாதவ் செயல்பட போகிறதா தற்போது பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே உலகக்கோப்பை அணியுடைய துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால T20 இந்திய அணியுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் செயல்படுவார். 2026 T20 உலகக்கோப்பை அணியையும் ஹர்திக் பாண்டியா தான் வழிநடத்துவார்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. இந்த நிலையில் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் 2 பேரும் சேர்ந்து ஹர்திக் பாண்டியா கடந்த 3 வருடமாக இன்ஜுரியால் அவதிப்பட்டு இருக்கார். அவர் ஏற்கனவே IPLக்கு பிறகு நேரடியாக வேர்ல்டு கப்பில் தான் விளையாண்டார். ஸோ இப்படி ஃபிட்னஸில் அல்லாடிட்டு இருக்க ஹர்திக் பாண்டியாவை 2026 T20 உலகக்கோப்பை அணியோடைய கேப்டனாக போடுறது சாத்தியம் இல்லை. அவர் அடுத்து நடக்க போகிற அனைத்து T20 மேட்ச்லையும் விளையாட மாட்டார். இதனால சூரியகுமார் யாதவை இந்திய அணியுடைய T20 கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும், இது குறித்து சூரியகுமார் யாதவ்ட்டையும் ஹர்திக் பாண்டியாட்டையும் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜய் அகர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதில் கம்பீர், அஜய் அகர் ஹர்திக் பாண்டியா கிட்ட நீங்கள் T20 அணியோடைய கேப்டனாக செயல்படணும்னா இப்பயிலிருந்து 2026 T20 உலகக்கோப்பை வரை நடக்கிற அனைத்து T20 மேட்ச்லையும் கேப்டனாக விளையாடணும், அதற்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்களை கேப்டனாக போடுறோம், இதற்கு இடையில் உங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் கண்டிப்பாக கேப்டனாக நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும், இதனால் ஹர்திக் பாண்டியா T20 கேப்டன் பொறுப்பில் இருந்து விலக வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஸ்ரீலங்காக்கு எதிராக நடக்க போகிற T20 சீரியஸ் இந்திய அணியுடைய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் செயல்படுவார். அதே போல் சூரியகுமார் யாதவ் இதற்கப்புறம் நடக்க போகிற அனைத்து T20 அணியோடைய கேப்டனாகவும் செயல்படுவார். கம்பீரோடைய இந்த முடிவை அனைத்து வீரர்களும் அனைத்து பயிற்சியாளர்களும் ஏன் ஜெய்சாவுமே ஏற்றுக்கிட்டு தான் தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இதனால இந்திய அணியுடைய புதிய T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் இதற்கப்புறம் செயல்பட போகிறார், ஹர்திக் பாண்டியா செயல்பட மாட்டார் அப்படிங்கிற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியுடைய T20 கேப்டனா இதற்கப்புறம் சூரியகுமார் யாதவ் செயல்பட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது எடுபடுமா? ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவுக்கு T20 கேப்டன் பதவி கொடுக்குறாங்க. ஸோ அவர் தலைமையிலான இந்திய அணி 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை வெற்றி பெற முடியுமா? சீனியர் வீரர்களுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது, நீங்கள் ODI சீரீஸில் விளையாடணும்னு கம்பீர் அவர்கள் கெடு விதிச்சிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கம்பீருடைய இந்த அதிரடி நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால்